மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் பல்வேறு பிரிவுகளின் நிர்வாகிகள் கடுமையாக உழைத்தால் வரும் மக்களவைத் தேர்தலில் 10 இடங்களை நம்மால் வெல்ல முடியும். அடுத்து வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 60க்கு மேற்பட்ட இடங்களையும் நம்மால் கைப்பற்ற முடியும். 2024 மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைக்கும் பணியை நீங்கள் பாருங்கள். கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் கூட குறைந்தது 7 இடங்களில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். ஆனால் உங்கள் விருப்பப்படி, உங்கள் அனைவரின் விருப்பப்படி தனித்து போட்டியிட இப்பொழுது நாம் தயாராக இல்லை. தனித்து போட்டியிட்டால் கூட 7 இடங்களில் குறைந்தது வெற்றி பெற முடியும் என்று சொல்ல முடியுமா? இல்லை. ஆனால் தனித்து போட்டியிடுவதா அல்லது கூட்டணியா என்பதை அரசியல் தீர்மானத்திலே படிப்பார். அரசியல் தீர்மானத்தை நம்முடைய கௌரவ தலைவர் படிப்பார். ஆனால் உங்கள் விருப்பம் இந்த தேர்தலிலே தனித்து போட்டியிடக்கூடாது என்பதாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் கை தட்டுறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் கடுமையாக உழைக்கிறார்கள். இந்த வெற்றி இலக்கை அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக, ஏன் ஓராண்டுக்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நாம் அடையாளம் கண்ட 12 மக்களவை தொகுதிகளில் பூத் கமிட்டி அமைக்கப்பட்டு விட்டது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.